கோமதி பாண்டியன் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க. அப்ப செந்திலும் பழனியும் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்ப பாண்டியனும் வந்துடுறாரு கடைக்கு. வீட்டை நீ பாத்துப்ப, கடைய நான் பாத்துப்பேன்னு தானே நம்ம 2 பேரும் பேசி வச்சிருந்தோம். இப்ப எதுக்கு திடீர்னு வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோமதி சொல்றாங்க, மயில் மாத்திரம் வரலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்றாரு, மயிலு சாப்பாடு எடுத்துட்டு வரோம், அப்படியே கடை வேலையும் பார்க்கும்னு சொல்றாங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, நானும் கடை வேலையை பார்ப்பேன்னு சொல்றாங்க. பாண்டியன் சொல்றாரு, எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு சொல்றாங்க. நீங்க எங்க அப்பா கிட்ட தானே தொழிலை கத்துக்கிட்டீங்க, எனக்கு தெரியாம போகுமா அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அங்க வர கஸ்டமருக்கு அரிசியும் பொட்டுக்கடலையும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க கோமதி. விலையை கேட்டு ஆடி போயிடுறாங்க கோமதி. அப்ப கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பழனியும் செந்திலும் வடை வாங்கிட்டு வர்றதா சொல்லிட்டு போறாங்க. கோமதி பாண்டியன் கிட்ட ஒரு கதைய சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல நடந்த கதைய. அதை கேட்டுட்டு பாண்டியன் திட்டுறாரு அந்த குடும்ப தலைவரை. அவரை திட்டுறது இருக்கட்டும், நீங்களும் அந்த மாதிரிதான் செய்யறீங்க, 3 பையங்களையும் சமமா நடத்துங்க, ஹனிமூனுக்கு 3 பேரையும் அனுப்பி வைங்கன்னு பாண்டியன் கிட்ட கோமதி சொல்றாங்க.